அப்பொருள் முதல்ல மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏய், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அருமை அருமை. ம். அதே ம். மாதிரி எப்பொருள் எத்தென்மையாயினும், எப்பொருள் இன்னும் எத்தென்மை எவ்வளோ எத்தென்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது, ரெண்டு ரொம்ப முக்கியமானது. ம். இதெல்லாம் அறிவை பற்றி அவர் சொல்லுகிறார். அறிவை பற்றி அவர் சொல்லுகிறார். இப்ப நம்ம அறிவை பற்றி தான் அறிய போறோம். நம்ம உடம்புங்கிறது என்ன அறிவு? நம்ம உறவு நம்ம அறிவு மனது கட்டுப்பட்டதா அல்லது அறிவு கட்டுப்பட்டதா அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இந்த அறிவு வந்து மனது கட்டுப்பாடா வச்சுட்டோம். அறிவை பயன்படுத்தாம மனதின் போக்கில் விட்டுட்டோம். என்னது? மனதின் போக்கில் விட்டங்காட்டி உடம்பு கெட்டு போச்சு. அது காரணமே அன்பின் காரணமாக நம்மிடம் நம்ம கூட பழகுறங்க போறான். தொழில் நிமித்தமாகவோ குடும்ப நட்பின் காரணமாகவோ வேற எது ஒண்ணுமே என்ன பண்ணாங்கன்னா தங்கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்து, குறிப்பாக வாய் சுவையான பொருள், பெரிய சொத்து சோகமெல்லாம் கொடுக்கறது இல்லை, வெறும் வாய் ருசியை கொடுத்து நம்மளை கொண்டு போட்டாங்க. அதாவது நம்மகிட்ட இருக்கிற ஒரே தகுதி பிறட்ட அன்பை காட்டணும், அறிவை காட்டணும், ஒழுக்கத்தை காட்டணும், பண்பை காட்டணும். அதெல்லாம் போடாம கைவிட்டு போயிடுச்சு, காலு கைவிட்டு போயிடுச்சு. அதுவும் பரவாயில்ல, நீ அப்படியே தொடுங்க, அது ஒன்றும் பரவாயில்ல. சும்மா இந்த மேல இருக்கிற அந்த கேமராமா இருக்குது பாருங்க, அதை தொட்டிங்கன்னா வந்துடும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரி, இப்போ நம்ம உடம்பு வந்து மனதின்படி செல்லுகிறது, அதான் விஷயமே. அறிவின்படி செல்லுச்சுன்னா அறிவு வந்து எச்சரிக்கை பண்ணுது, அறிவு எச்சரிக்கை தான் பண்ணுது. ஆனா மனம் வந்து முடிவெடுத்து திருப்பி விட்டுருது. இங்க அங்கதான் தப்பு நடக்குது. நம்ம என்னதான் அறிவை பெற்றிருந்தாலும் பிறர் என்ன பண்றாங்கன்னா, அறிவே இல்லாத இந்த உணவை பற்றி எதையுமே தகுதியே இல்லாதவங்க தான் நமக்கு உணவு கொடுக்குறாங்க. அப்ப அதனாலதான் பெரியவங்க என்ன பண்ணாங்க, பெரும்பாலும் உணவை வாங்கி பிறகு திருப்பி கொடுத்துருவாங்க. உணவை வாங்கி என்ன பண்ணுவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. பெரிய பெரிய அறிவாளிகள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உணவு கொடுத்தாங்கன்னா காக்காய்களுக்கும் விலங்குகளுக்கும் போட்டுருவாங்க, காக்காய்க்கும் விலங்குகளுக்கும் போட்டுருவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. இதுக்கு வேறு நிறைய சாட்சி இருக்கு. அப்ப உண்டியல போடுறது, கழிக்கிறது, உண்டியல போடுறது, கழிக்கிறது, பழக்க வழக்கத்தை விடுறதெல்லாம். எப்போ ஒரு பழக்க வழக்கத்தை விட்டுட்டீங்களோ எப்போ ஒரு பழக்க வழக்கத்தை விடுறீங்களோ அந்த பழக்கத்தை யாரு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என்னது? யார் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அது உடம்புக்கு உங்க உயிரவே போக்குது, உங்களுக்கு உயிரவே போக்குது. அவனுக்கு அந்த உணவை பற்றி தெரியாது. இப்போ உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களை பத்தி தெரியும், உங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டே உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி உங்களோட உணவு பழக்கம் மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உடம்பு எதுவுமே தெரியாத ஒருத்தர் உங்களை பத்தி எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தான் தெரியும். எதுவுமே தெரியாத ஒருத்தர் எப்படி உங்களை பத்தி சொல்ல முடியும்? சரியா? சரி, காலையில் என்னமா பண்ணீங்க? ஏன்னா உங்க உடம்பு வந்து மனதின்படி செல்லக்கூடாது, அறிவின்படி செல்ல. இங்கதான் இந்த இடத்துல அறிவை பயன்படுத்தணும், அறிவை தடுத்து நிறுத்தணும். இந்த இடத்துல அறிவை ஆயுதமா பயன்படுத்தணும். அப்புறம் உணவு பழக்கத்தை மாறுவதற்கு இங்க பாருங்க, சொல்லி முடிச்சாரா? அப்ப நீங்க பேசுங்க. உணவு பழக்கத்தை மாறுவதற்கு மூன்றாவது அறிவை பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது மனம் 5. இந்த மனம் 5 ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த மனம் 5 பத்தி சொல்லிடுறேன். முதல் மனம் வந்து பொருள் சம்பாதிக்கிறது முதல் மனம். அது பிறவி நிலை, துன்ப நிலை, பிறவி நிலை, துன்ப நிலை, இன்ப துன்பத்துக்கு ஆட்பட்டு செதறி போய் கிடக்கும். அது முதல் நிலை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மந்த நிலை, அதாவது தீய செயலவே நாடுறது. மூன்றாவது பாத்தீங்கன்னா கூட்டு நிலை. கூட்டுன்னு என்ன தெரியுமா? கூட்டா சேர்ந்து 4 பேர் கூட்டா சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தை செய்யறது. உதாரணத்துக்கு தேர் கூடி, அதாவது ஊர் கூடி தேர் இழுத்தல். 4 பேர் சேர்ந்து அவங்க விட்டு வருது. நான் பேசுறது கேக்குது இல்ல? சரி, விட்டு கேட்டா சரி. இந்த விட்டு ரைட். நீ எனக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, பதிவாயிட்டு இருக்குது. சரி, அப்ப இந்த மூன்றாவது என்பது அந்த மனநிலை. மேடம் வைஃபை போட்டாங்கன்னா சரியா போடும் சார் கனெக்ஷன். அதாவது வைஃபை போடுறதுங்களா? இல்ல இப்படிதான் கரகரன்னு வந்தே பாருங்க. அது ஃபைபர் கேபிள் போடணும். ஃபைபர் கேபிள்ல தான் வேலை செய்யும்.
இந்த மெமரி கார்டுல இதெல்லாம் அப்படிதான் வேலை செய்யும். நம்ம இன்டர்நெட் தான் நான் போட்டிருக்கோம். மெமரி கார்டு அப்படித்தான் வேலை செய்யும். விட்டு விட்டு தான் போயிட்டு இருக்கோம். அந்த ஃபைபர் கேபிள் போட்டால் தான் அது கரெக்டாக வரும். சரி, அது அவங்க ஜியோ போட்டிருக்காங்க. ஜியோ நல்லா எடுக்கும். ஜியோவை நல்லா எடுக்கும். அதுவே கிராமமா இருக்கறனால எடுத்துருது. ஜியோவை நல்லா எடுக்குமே பாருங்க. வைஃபை தான் இருக்கு மேடம். அதுக்கு எவ்வளவு பண்ணணுங்களா? அது வைஃபைன்னு ஒரு செட்டப் பாக்ஸ் இருக்குது. அது செட் பண்ணா வருங்க மேடம். சரிங்க. ரீசார்ஜ் போனுக்கு பண்ற மாதிரி அதுக்கு தனியா பண்ணிடணும். சரி சரி சரி. பார்க்கலாம். ஒரு மாசம் பண்ணிக்கலாங்களா? ஒரு 6 மாசம்? ஆமா, ஒரு மாசத்துக்கு தான் பண்ணாத நீங்க. சரி சரிங்க. பையன்கிட்ட கேட்டுங்க நான் போட்டு சொல்றேன். சொல்லுங்க குருவே. இப்போ இப்போ இது பாருங்க. இப்போ கூகுள் நெட்வொர்க்கு இப்படி வேலை செய்யுது. வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு பார்க்கட்டா? சரி குருவே. வாட்ஸ்அப்பில் நான் கூப்பிட்டு பார்க்குறேன். ஒரு 2 பேர்த்தையும் நான் கூப்பிடுறேன். வாட்ஸ்அப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு பார்க்குறேன். கரெக்டாக இருந்தால் அதை ரெக்கார்ட் பண்ணலாம். இருங்க. இந்த மனதினுடைய அந்த இது 2ஆம் பக்கத்தில் 2வது அத்தியாயத்தில் மனதை பற்றி சொல்லுகின்ற பொழுது 2வது அத்தியாயத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், மனதை பற்றி சொல்லுகின்ற பொழுது மனம் நான் சொல்லிடுறேன். அப்புறம் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்து. இந்த மனம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அறிவும் இருக்குது, மனம் இருக்குது. ஆனால் நம்ம இந்த சில உணவு பழக்கத்தை விடும் பொழுது பழக்கத்தை நான் விடுகின்றேன். ஏதோ ஒரு பழக்கத்தை விடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்ம மாதிரியே எல்லாரும் உணவு பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க. இது இருக்கட்டும். இப்போ அந்த உணவு பழக்கம் தப்புன்னு நமக்கு தெரியும். சரி, நாம் இந்த உணவு பழக்கத்தை நம்ம விட்டுறோம். ஆனால் நாம நண்பர்கள் குடும்பம் ஏதோ ஒரு காரணத்துக்கும் போகின்ற பொழுது அவங்க அதை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அங்கதான் பிரச்சனையே வருது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நான் சுத்தத்துல இருக்கிற விரதத்துல இருக்கிற இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தப்பிச்சிடணும். இன்னைக்கு நான் விரதத்துல இருக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் விரதத்துல இருக்கிறாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 4 தடவை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறதே நிறுத்திடுவாங்க. 2வது, தேவையில்லாம எங்கேயும் போகாதீங்க. முதல்ல அந்த முடிவெடுங்க. நீங்க இந்த கல்யாணம், காட்சி, கருமாதி இதெல்லாம் பார்த்து முடிச்ச இங்கெல்லாம் போனீங்கன்னா அவன் உங்கள் உடம்பை கெடுக்கிற உணவு பழக்கத்தை தான் கொடுப்பானே தவிர ஆரோக்கியத்தை பத்தி உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஜீரண நீரை நிறுத்த வேண்டும், அகத்தூய்மை செய்ய வேண்டும்ங்கிறது இந்தியாவில உலகத்துல யாருக்கும் தெரியாது. இது புரியுதா இல்லையா? நீங்க அகத்தூய்மைக்கு வந்துட்டீங்க. இப்ப இந்தியாவில இப்பதான் அகத்தூய்மை நடக்குது. 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வருது. அதாவது 2000 ஆண்டு 3000 ஆண்டு இருந்த பழக்கத்தை 2000 ஆண்டு இருந்த இடைவெளி இப்ப நான் கொண்டு வர்றேன். எத்தனை ஆண்டு? அப்புறம் 2000 ஆண்டு இருக்கிறப்ப நீங்க இப்ப கொடுக்கும்போது யாருக்குமே தெரியாது. 2வது பழக்கங்கள் அதிகமாயிட்டே போகுது. நாளுக்கு நாள் பிரியாணி கடை எங்க பார்த்தாலும் திறந்துட்டே இருக்கான். இறைச்சி கடை தான். இப்ப சைவ கடை எங்கேயும் கிடையாது. சைவ கடையே எங்கேயும் கிடையாது. அப்புறம் என்ன, எங்க சைவ கடை கிடையாது, எல்லாம் இறைச்சி கடை. எங்க இறைச்சி என்ன பண்றது ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. எவனை பார்த்தாலும் பிரியாணி கடை பேரை போட்டு ஏதோ ஒரு பேரை போட்டு பிரியாணி கடைன்னு போடுறான். போட்டு தலப்பா கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, மாவு கட்டுன்னு போட்டு நம்மளை கட்டி விட்டு போயிடுறான். முடிஞ்சு போச்சா? அது இருந்துட்டு போட்டு. அதுதான் வியாபாரம், அதுதான் பிசாசு, அதுதான் பேய். இயற்கை இப்படித்தான் பொண்ணும். இயற்கை உன்னை முன்னேறவே விடாது. ஏன்னா உனக்கு சாவுங்கிறது குத்தி வச்சிருக்குது. நீ நோவில் தான் சாக வேண்டும் என்று தீய இயற்கை முடிவு பண்ணிருக்குது. அதாவது நோவில் தான் சாக வேண்டும் என்று தீய இயற்கை முடிவு பண்ணிருக்குது. நல்ல இயற்கை நீ முக்தியில் தான் போக வேண்டும் என்று நல்ல இயற்கை முடிவு பண்ணிருக்கு. இப்ப நீங்க புரிஞ்சுக்க, எந்த பக்கம் நீங்க புரிஞ்சுக்கீங்க. இப்ப எனக்கே அது புரியறதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் புரிஞ்சுது, 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் புரிஞ்சுது. அப்ப இயற்கையில 2 தன்மை இருக்குது. அப்ப இயற்கையில பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அதான் இயற்கையில பாசிட்டிவ், நெகட்டிவ். நீங்க அதை நல்ல கடவுள்னு வச்சுக்கல, கெட்ட கடவுள். கடவுள் ஒருவர் கிடையாது. கடவுள் கத்திரிக்காய். கடவுள் நல்ல கடவுள் இருக்கு, கெட்ட கடவுளும் இருக்காரு. அப்படி பார்த்தா நல்ல கடவுள் உண்டு, கெட்ட கடவுள் உண்டு. இப்படித்தான் பண்ணிக்கணும். அப்ப இந்த இடத்துல பகுத்தறிவு தாண்டி உங்க மனம் பகுத்தறிவு தாண்டி தேவையில்லாத மேல பற்று வைக்குது. பகுத்தறிவு ஒண்ணு இருக்குது. இது நல்லது கெட்டது உங்களுக்கு நல்லதுன்னு தெரியும், இது கெட்டதுன்னு தெரியும். ஆனா அவங்க பேர் தேவையில்லாம என்ன பண்ணிட்டு சிக்கல் சீரழிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப ஏன்னா யோக நிலை என்பது இது உங்களுக்கும் இயற்கைக்கும் மட்டும்தான் தொடர்பு. என்னது? சரி, இயற்கைக்கும் எங்களுக்கும். உங்களுக்கும் இயற்கைக்கும். ஏன் அப்படியே கேமரா அப்படியே வச்சுங்க, அடாம வச்சுங்க, சும்மா ஒரு மேஸ் மேல வச்சுங்க.
அவ்வளவுதான். நம்ம மீறி பண்ணா 20 நிமிஷம். அதனாலதான் நம்ம கூப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த அமைதியான சூழலா இருந்தா மட்டும் நீங்க வரலாம். இல்லைன்னா ஏதாவது இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பலாம். புரியுதுங்களா? கட்டாயம் கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா நான் தகவல் பேசுவேன், இல்லாட்டினா பேச மாட்டேன். அதுக்கு தான் 7 வகுப்பு வச்சிருக்கிறேன். அது வகுப்பு தனிப்பட்ட வகுப்புன்னு வச்சிருக்கேன். நீங்க என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாரம் எடுத்துட்டு, இப்ப இவங்களாம் புரிஞ்சிருப்பாங்க, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அதை புரிஞ்சிட்டீங்கன்னா எளிமைப்படுத்திடலாம் தகவலை. ஆனா தகவல் வந்துகிட்டே இருக்கணும். தகவல் உங்களை பற்றி தகவல் எனக்கு வந்துட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட கேப் ஆகக்கூடாது. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நீங்க வெறும் பணம் கட்டிட்டு மட்டும் எந்த தகவலும் சொல்லாம இருந்தா நான் பொறுப்பாக முடியாது. இங்க பணத்தெல்லாம் பிரச்சனையே இல்லை. எனக்கு பணம் நிறைய இருக்கு, எனக்கு பிரச்சனையெல்லாம் கிடையாது. நீங்களாம் அந்த கடுமையான கட்டணம் போடுறதுக்கு நன்கடை நீங்க செஞ்சே ஆகணுங்கிறக்காக இவ்வளவு தூரம் இல்ல. வெறும் 1000 ரூபாய்க்கு சொல்லி கொடுத்தா எவனும் வரலைங்க. 100 ரூபாய்க்கு சொல்லி கொடுத்தா எவனும் வராது போது நான் எதுக்கு சொல்லி தரணும்னு கேட்கறேன். சும்மா சொல்லி கொடுத்தாச்சு. பல 1000 பேருக்கு சும்மா சொல்லி கொடுத்தாச்சு. எத்தனை பேர் செஞ்சிருக்கான? ஒருத்தன் செய்யல. அதனாலதான் நான் என்ன பண்ண, நன்கொடை இப்ப நேற்று கூட ஒருத்தருக்கு போட்டேன். அது என்னடி இஷ்டம், அது வந்தாவா வரட்டு போகுது. என்ன புத்தகம் எல்லா கடையிலும் கிடைக்குது, அப்புறம் என்ன வாங்கி புத்தகம் எங்கேயோ வாங்கிட்டு வந்திருக்கேன், செஞ்சிருக்க வேண்டியதானே. சுப்பிரமணியம் சொல்லி கொடுக்க வேண்டியதானே. புத்தகம் விற்கிறவெல்லாம் சொல்லி தர முடியாது, புத்தகம் விற்கிறவன் சொல்லி தர முடியாது, புத்தகம் வாங்குறவன் கத்துக்கொள்ளவும் முடியாது. புரியுதுங்களா? இடையில மீடியேட்டர் வேணும். யாரு மீடியேட்டருங்கிறது? வாத்தியார். அதனாலதான் இது என்னை தவிர யாரும் சொல்லித்தர முடியாது. வேற யாருக்கு இந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா முதல்ல எதுல தொடங்கணும்னா, முதல்ல தூய தண்ணியில தொடங்கணும். 12 மணி நேரம் தூய தண்ணியில இருக்கணும். இந்தியாவில எங்க சொல்லி தர்றாங்க? அப்படின்னா சொல்லித்தரம் இருந்து பார்த்திருக்கணும். சொல்லித்தரம் என்ன தெரியா பண்ணிருக்கணும், முதல்ல அவன் கரைச்சி பார்த்திருக்கணும். நான் இதை சொல்லித்தரதுக்கு முன்னாடி 1 வருஷம் நல்லா பயிற்சி பண்ணிட்டு தான் நான் அப்புறம் வந்தேன். நான் 1 வருஷம் பயிற்சி பண்ணி கிட்டத்தட்ட 80 நாள்லயே 79 கிலோ, கிட்டத்தட்ட 80 கிலோ, 79 80 கிட்டத்தட்ட 80 கிலோக்கு இருந்தேன். நானு 58 59க்கு நான் வந்து நின்னேன். ஒரு 60 70 80 நாள்லயே. அதுக்கப்புறம் தான் அப்புறம் நமக்கு பயிற்சின்னு என்னன்னு தெரியாம எப்படி பேசுறது. அப்புறம் தான் 1 வருஷம் 2002ல முடிச்சேன். 2003ல நானே கோபியில கைது பண்ண இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். அப்ப டாக்டர் மகாலிங்கம், பொள்ளாச்சி தொழிலதிபர் மகாலிங்கம், அருண் செல்வம் மகாலிங்கம், சக்தி சர்க்கரை ஆலை தொழிலதிபர் தான், ஏபிடி மகாலிங்கம் தான் இந்த புத்தகத்தை இது உண்மைன்னு சொல்லி அவர் படிச்சு பார்த்துட்டு வெங்கடேசனுக்கு அடிச்சு கொடுக்காரு. ஒரு சயின்டிஸ்ட், அவர் பெரிய பணக்காரர். இன்னைக்கு அவர் பெரிய மொழிபெயர்ப்பு, அதாவது அருண் செல்வம் மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு நிலையம்னு வச்சிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொன்றும் 50 கோடி ரூபாய் செலவுல பண்ணியிருக்காங்க. பெரிய புலவர்கள், பெரிய ஆராய்ச்சியாளர் இருக்காங்க. அது இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு இந்த புத்தகத்தை பத்தி கடுகளவும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. மகா கேவலமா இருக்குது. என்னது, யார் இந்த புத்தகத்தை அடிச்சு கொடுத்தாங்களோ ஒன்னும் தெரியாது. மம்முட்டி பயலுக்கு எல்லாமே. எவ்வளவு புத்தகத்தை அடித்து குடித்தவர் அவர் படிச்சு பார்த்தாரே தவிர இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ண மாட்டானுங்க. பண்ணாத சொதப்பல் அவ்வளவுதான். பல கோடி ரூபாய் போட்டு இன்னைக்கும் பாருங்க. நீங்க அருண் செல்வம் மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு நிலையம் கூகுள்ல போட்டு பாருங்க, டக்குன்னு வந்துடும். அவங்க ஒவ்வொரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை புத்தக கண்காட்சியிலையும் அதுல வந்துடுறாங்க. புத்தக கண்காட்சி மையம் அருண் செல்வம் மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மையம் போட்டு எக்கச்சக்கமான நூலை மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் இதை நீங்க ஆராய்ச்சி பண்ண மறந்துட்டாங்க. என்னது, இவர் சொந்த பிரஸ்ல அச்சடிச்சு கொடுத்த இந்த நூலைவே அவர்கள் ஆராய்ச்சி செய்யவில்லை. இது சாபக்கேடு. என்னது, பாரு, புரியுதா உங்களுக்கு? அப்ப விஜயா பதிப்புக்காரன் அவர் ஒரு பிசினஸ் மேன். விஜய பதிப்புக்காரன் இதுல அவன் ஒரு பிசினஸ் மேன். அவன் அச்சடிச்சு கொடுப்பான், அவ்வளவுதான். ஆனால் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய இடத்துல இது இருக்குது. ஆனால் ஆராய்ச்சி பண்ணாம இருக்குது. நான் இந்த வீடியோ அவங்க போய் யாராவது பார்த்தாங்கன்னா, என்னடா மகாலிங்கம் அச்சடிச்சு கொடுத்துருக்காரு, அவர் அச்சம் கடிச்சுதான் இந்த புத்தகமே தமிழ்நாட்டு உலகத்துக்கு போயிருக்குது, இந்த புத்தகத்துல ஆராய்ச்சி பண்ணவே இல்லைன்னு அந்த மாநகராட்சி மாதிரி தான் பண்ணணும் அவங்க. அல்லது என்னை கூப்பிட்டு கேட்கணும். என்னை கூப்பிட்டு இப்படி இருக்கிறீங்களா? ஆமா ஆமா. இப்ப நம்ம எப்படி ஐஐடிக்கு விண்ணப்பம் போட்ட மாதிரி முடிஞ்சா நீ இந்த ட்ரஸ்டே சார் என்னை கூப்பிட்டு உட்கார வை, அரசாங்கத்திட்ட பேசு, எங்க இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்துக்கு இதன்படி இனியன் இருக்கிறாரு, இது எழுதினவர் வெங்கடேசன், அவங்க பேசணும். அவங்கள பல 1000 கோடி சொத்து இருக்கிறவங்க டைரக்டா யார்ட்டு கூட பேசலாம். பணக்காரன் சொல்றது அரசியல்வாதி கேட்பான், பணக்காரன் சொல்றது அரசியல்வாதி கேட்பான். புரியுதா? அவங்க பெரிய இதுக்கு நான் எப்படி சொல்றேன்னா, அவங்களுக்கே இந்த சொரணை இல்லாத பொழுது எப்படின்னு கேட்கறேன். ஆனா அருண் செல்வம் மகாலிங்கம் தான் இதை படிச்சுட்டாரு. அவருடைய
அவருடைய முதல்ல 2ஆம் பக்கம் 3ஆம் பக்கம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. அவர் தான் அரிச்சுவ மகாலிங்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம பிறக்கிறோம் வளர்றோம். இதே மாதிரி அரிச்சுவ மகாலிங்கம் 3ஆவது பக்கம் 2ஆவது பக்கம் 3ஆவது பக்கத்தில் அரிச்சுவ மகாலிங்கம் போட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, உண்பது இரு பொழுது ஒளிய 3 பொழுது உண்டும், உறங்குவது இர ஒளிய பகல் உறக்கம் கொள்ளும், பெண்கள் தமே திங்களுக்கு ஒரு காலமன்றி மறுவோம், பெருந்தாகம் எடுத்துட்டு பெயர்த்து நீர் தருந்தோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. இது வந்து 6ஆம் பக்கம் 5ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். 5ஆம் பக்கம் 6ஆம் பக்கத்துல பாருங்க, 5ஆம் பக்கத்துல பாருங்க. முதல் பதிப்பின் அணிந்துரை இதுதான். அதுக்கப்புறம் இவர் அணிந்துரை கொடுக்கல, முடிஞ்சு போச்சா. இவர் என்ன சொல்லிடுறாருன்னா, உண்பது இரு பொழுது, அதாவது நம்ம உண்பது வந்து 2 தடவை அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இன்பான் யோகி, இருவேளை இன்பான் போகி, மூவேளை இன்பான் ரோகி, 40 உண்பான் உடல் விட்டு போகின்னு ஒரு நீதி வெண்பான் ஒரு இருக்கு, நீதி வெண்பான் நூல். அதுல 9வது பாடல சொல்லியிருக்கான், இந்த ஒருவேளை இன்பான் யோகிக்கு நேற்று சொன்ன பார்த்தீங்களா, யாருக்குமே பொருள் தெரியாது. அதாவது யாருக்குமே பொருள், ஒரு வேலை அப்படின்னா, ஒரு வேலை அவர் வந்தாரு வருவார் அப்படின்னு அர்த்தம். ஒரு வேலை அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு வேளை என்ன சாப்பிடுவார் யாருக்கும் தெரியாது. இப்போ ஒரு வேளை இலியன் ஒரு வேளை சாப்பிடுகிறாருன்னா என்ன சாப்பிடுவீங்க, என்ன முடிவு பண்ணுவீங்க? தெரியாது. இப்படித்தான், இதுதான் யோக ஞானம்னு பேரு. இப்படித்தான் இருக்கிறது. அப்ப நான் சாப்பிடுவேன்னு சொன்னா நீ கற்பனை பண்ணிக்கிறது. அவர் பிரியாணி சாப்பிடுவாரு, நான் சாப்பிடுவேன்னு சொன்னா அவர் குஸ்கா சாப்பிடுவாரு, நான் சாப்பிடுவேன்னு சொன்னா நல்ல பூரி வச்சு நல்ல 4 பூரி நல்ல உருளைக்கிழங்கு வச்சு நல்லா கும்புன்னு சாப்பிடுவாரு. நீங்க கற்பனை பண்ணிட்ட நான் என்ன பண்றது? நான் பழைசோறு குடிக்கிறேன்னா இல்ல வெறும் வயலுக்கு அவள் போட்டு பண்றேன்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நான் காலையில் என்ன பண்ணேன்னா, இவ்வளவு ஒரு 10 கிராம் அவள் எடுத்து 10 கிராம் அவள் 10 கிராம் அவள் ஒரு சின்ன வெங்காயத்தை போட்டு வாயில போட்டு மென்னு உட்காந்துருக்கிறேன். இவ்வளவுதான் என்னுடைய டயட். சாயங்காலம் வரைக்கும் இப்படித்தான் இருப்பேன். என்னது சரி, சாயங்காலம் வரைக்கும் இப்படித்தான் இருப்பேன். இது யாருக்கு தெரியும்? நான் ஏன்னா நான் வந்து இந்த உணவை ஆராய்ச்சி பண்ணிட்டு, இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு அவரே சொல்லியிருக்காரு, பசித்தாகம் கட்டுப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த பசித்தாகம் கட்டுப்படி ஆகி எந்த நோயும் இல்லாத பொழுது ஜீரண நீரை தூண்டக்கூடாது, வயிற்றுக்கு வேலை கொடுக்க கூடாது. வயிற்றுக்கு இது நல்லானதுக்கு அப்புறம் தான் உடம்பு கழிவுகள் நீங்கி உடம்பு இறைச்சி இனிமேல் உடம்பு கரையாதுங்கிற பொழுதுதான் ரொம்ப நம்ப முடியாத அளவுக்கு உணவை குறைக்கணும். ஏன்னா உடம்பு நைட்ரஜன் புரோட்டீன் பயங்கர வேகத்துல எனர்ஜி இறங்கிட்டே இருக்கும். சுறுசுறுப்பு குறையவே குறையாது. சுறுசுறுப்பு குறையவே குறையாது. என்ன கத்துனாலும் சரி, எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, எத்தனை கிலோமீட்டர் மலை ஏறினாலும் சரி, எத்தனை கிலோமீட்டர் மலை இறங்கினாலும் சரி, நீங்க ஒரு ரோபோட் மாதிரி, சாப்பாடு இல்லாத ரோபோட். என்னது சாப்பாடு இல்லாத ரோபோட்? அந்த ஏன்னா இது எலக்ட்ரிக் ரோபோட்டா மாறிடுது. எல்லாம் எப்படி இந்த ஸ்டார் வந்து எலக்ட்ரிசிட்டியில இறங்குற மாதிரி நம்ம உடம்பு கம்ப்ளீட் எலக்ட்ரிசிட்டி, நம்ம உடம்பு எலக்ட்ரிசிட்டி. இது வந்து இயற்கை நம்மளை ஏமாத்துவது இருந்த இயற்கை தான். ஒரு இயற்கை செருப்பால் அடிக்கணும். இயற்கை தான் நமக்கு பசியை கொடுத்தது, மயக்கத்தை கொடுத்தது, பகுத்தறிவு கொடுத்தது, மன வலிமை கொடுத்தது. ஆனா ஒரு பக்கம் இயற்கை நல்லதும் செஞ்சிருக்குது, ஒரு பக்கம் இயற்கை தீமையும் செஞ்சிருக்கும். இந்த மேடு பள்ளம் மாறித்தான். என்னது இயற்கை மனசு போய் தான் கெடுத்திருக்குது. இயற்கை இயற்கையாவே இருக்குது, இயற்கையாவே இருக்குது. மனசு போய் இயற்கையை கெடுத்திருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்பதான் இயற்கையை தப்பா கொடுத்துருச்சு. சரி இருக்கட்டும். நாம வந்து இப்ப நம்ம தப்பிச்சாங்க. இப்ப வந்து இயற்கை தீமை செய்யுதுன்னு ஆதரிச்சு பேசலாம், இயற்கை நன்மை செய்யுதுன்னு ஆதரிச்சு பேசலாம். சரியா? அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணு தான் உலகத்துல வர வேணும். எதுக்கு அழிகள் வந்தாங்க தெரியவே இல்லை. ஆணும் பெண்ணு தான் இனப்பெருக்கு. அப்ப இயற்கையின் நோக்கம் வந்து இனப்பெருக்கம் தான். அப்ப இயற்கை என்ன பண்ணுதுன்னா வேணும்னு அழிகள் உருவாக்கி இருக்குது. அழிகள் ஏன் உருவாகுறாங்க? ஆண் மனசு, இப்ப ஆம்பளை மாதிரி இருப்பாங்க, பெண் மனசா இருப்பாங்க, பெண் மாதிரி இருப்பாங்க, ஆண் மனசா இருப்பாங்க இல்லையா? அவங்களால எந்த உற்பத்தியும் கிடையாது. அவங்களால எந்த ஒரு அப்ப உற்பத்தி பண்ணாத உயிரை இந்த வேணும்னு இந்த இயற்கை தப்பு பண்ணிருக்குது. இந்த மாதிரி இயற்கை பண்ண அட்டகாசம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பின்னாடி 36, 37 பாடத்துல பாத்தீங்கன்னா இயற்கை தவறான வழியில் கொண்டுட்டு போயிருக்குன்னு எழுதியிருக்காரு. மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அந்த மாதிரி தான் பாலூட்டி உயிரினங்கள். பாலூட்டி உயிரினம் பார்த்தீங்கன்னா இந்த திமிங்கலம் சொல்லுவாங்க. திமிங்கலம் அது பார்த்தீங்கன்னா பாலூட்டி மாடு மாதிரி குட்டி போட்டு பால் ஊட்டும். அது பூமியில தாக்கு பிடிக்க முடியாம கடலுக்குள்ள போய் வாழ்ந்துகிட்டு இருக்குது. கடலுக்குள்ள போய் குட்டி போட்டு பால், அதை வந்து வேட்டையாடி கொள்றாங்க. நல்ல வேலை அதுக்கு உலக முறம் ஒன்று சேர்ந்து அந்த திமிங்கலத்தை காப்பாத்துறதுக்கு இந்த வேல்ஸை வந்து காப்பாத்துறதுக்காக ப்ளூ வேல் என்னென்னமோ சொல்றாங்க. நீல திமிங்கலம், ப்ளூ வேல் பயங்கரமானது. சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன்.
இந்த மனம் வந்து இப்படி எல்லாம் பண்ணுது, புரியுதுங்களா? இப்ப இந்த மனதை நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்ல வழியில திருப்பணும். முதல்ல வந்து பொருள் தேடுகின்றவர் எப்ப பாரு பொருள் தேடுறது. நான் எல்லாரும் பொருள் தேடிட்டே இருப்பாங்க, உடம்புக்கு எடுத்துருவாங்க. அந்த பொருள் தேடுறது லிமிட்டே இருக்காது. பொருள் தேடுவதற்கு ஒரு எல்லையே இல்லை. என்னது? அவ்வளவுதான். அப்ப பொருள் தேடி தேடி வைத்த பொருளை அனுபவிக்க முடியாது. தேடி வைத்த பொருளை அனுபவிக்கிறதும் கிடையாது. தேடி வைத்த பொருளை பூமிக்குள்ள போட்டு புதைச்சி வச்சுட்டு சாகிற மாதிரி தான். ரெண்டாவது வந்து மந்த நிலை, நல்லது சொன்ன கேட்காத நிலை. இந்த ரெண்டுல நல்லா புரியும். இந்த ரெண்டுல 99.99 பேர் வந்துருவாங்க. ஆகையினால இந்த கலையை கற்றுக்கொள்வது மிக 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 குறைவு. மூன்றாவது நிலையில தான் நீங்க மரணத்தை வெல்லுவது அல்லது அந்த மரணத்தை வந்து முக்தியாக மாற்றுவது. அதாவது இந்த செயற்கை மரணம், இந்த நோவலோ சாகிறது வந்து உங்க விருப்பப்படி கையில வச்சுக்கிறது. எது? அதுதான் நோக்கமே. உங்கள் மரணம் உங்கள் கையில் எழுதியிருக்காரு. இது வந்து இயற்கை உணவுல வராது, காய்கறியில வராது, டீ காப்பில வராது, போண்டா பஜ்ஜியில வராது, புரோட்டா கடையில வராது, பழமுதிர் சுவையில வராது, கடவுள்கிட்டையும் வராது, கத்திரிக்காயில வராது, எந்த மதத்திலையும் வராது. மதம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது. கடவுளே மனிதனால் உருவாக்கப்பட்டது தான். இந்த பூமியில மனிதன் பிறக்கலைன்னா கடவுளுக்கு எது வேலை இருக்கா? இங்க பூமி மனிதன் பிறக்கல, வளர்ச்சியில வந்திருக்கான், பிறக்கப்படல. அவன் வளர்ச்சியில மாறி 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 மனிதனா மாறிட்டான். மனிதன் படைக்கப்படவில்லை. மனிதன் வந்து பல்வேறு வகை உயிராக மாறி, அது திருவாசகத்துல சொல்றாருல, புல்லாகி பூடாகி பல்லுருமாய் மனிதராய் தேவராய் கணங்களாய், இப்படி புல்லுல இருந்து தோன்றி 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 மாறி 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 350 கோடி ஆண்டுகளானதுக்கு அப்புறம் தான் ஒரே தடவையில ஒரு குழந்தை பெற மாதிரி நம்ம மாறி இருக்கோம். ஆரம்ப கட்டத்தில் அப்படியே பேசினேன். ஆரம்ப கட்டத்தில் அப்பா பெற்றோர்கள் இறந்து விடுவார்கள். ரெண்டாவது கட்டத்திலும் பெற்றோர் இறந்துருவாங்க. மூணாவது கட்டத்திலும் பெற்றோர் இறந்துருவாங்க. நாலாவது கட்டத்திலும் பெற்றோர் இறந்துருவாங்க. உதாரணத்துக்கு தேல், இந்த நண்டு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தாய் தேல் கற்பம் அடைஞ்சிரும். கற்பம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிழிச்சிட்டு வரும், உடம்பவே கிழிச்சிட்டு குஞ்சுகள் வெளியே வரும். அப்புறம் வந்தனே முதல் சாப்பாடே அம்மாவோட உடம்பை சாப்பிட்டுரும். என்னது? சாப்பிடுறது. இது வந்து 4வது நிலை. அப்ப பெற்றோர்கள் இறந்து விடுகிறார்கள், பெற்றோர்கள் இறந்துடுறாங்க. அப்ப 5வது நிலை வருது. 5வது நிலை யார் வர்றாங்கன்னா பறவைகள், விலங்குகள், பாலூட்டிகள். அப்ப பாத்தீங்கன்னா பெற்றோர் உயிரோடு இருப்பார்கள். அப்ப அம்மா மாடு வந்து உயிரோடு இருக்கும், கண்ணுக்குட்டி உயிரோடு இருக்கு, இருக்குதே இல்லையா? மாடு உயிரோடு இருக்குது, கண்ணுக்குட்டி உயிரோடு இருக்குது. இது வந்து 5வது நிலை. இப்ப எங்க வருதுன்னா 4 வரைக்கும் தன்னை அழித்து கொண்டு 4வது நிலை வரைக்கும் தன்னை அழித்து கொண்டு உயிர்களை காப்பாற்றி இயற்கையானது தன்னை அழித்து கொள்ளாமலேயே தன் குழந்தைகளை வளர்த்தியது. அதுதான் அடிப்படை. இந்த மாதிரி அறிவியல் வந்து உலகத்துல கிடையாது. சரியா? அடுத்தது 6ஆம் நிலை வரும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் நிலையில பாத்தீங்கன்னா சில குட்டி போடுறது. ஒரு நாய் வந்து 4 குட்டி போடும் இல்லையா? ஆடு 4-5 குட்டி போடும், மாடு 2 குட்டி போடும், அது 1 குட்டி போடும். மொத்தத்துல இந்த விலங்கு வரப்ப ஒரு தடவை 4 குட்டி போடுற மாதிரி வரும். இதே பாலூட்டி என்னாச்சுன்னா வளர்ந்து மனிதனாக மாறுகிறது. மனிதனாக மாறுகின்ற மட்டும்தான் ஒரு தடவையில 1 குட்டி போடுற மாதிரி மாறிட்டான். என்னது? ஒரே குட்டி. அப்படி போடுற அளவுக்கு இதுதான் பரிணாமம். அப்ப பாத்தீங்கன்னா 5ல பெற்றோர்கள் உயிரோடு இருப்பாங்க, 6லயும் பெற்றோர் உயிரோடு இருப்பாங்க. இப்ப புரிஞ்சிருச்சா? அப்ப 1, 2, 3, 4ல வந்து சாவடிச்சு தன்னை அழித்து கொண்டு, இயற்கை தன்னை அழித்து கொண்டுதான் குழந்தையை காப்பாத்துச்சு. இப்ப இயற்கை தன்னை அழித்து கொள்ளாமலேயே சந்ததியை பெருக்க வல்லது. என்னது? அதுதான் இப்ப புரிஞ்சு. அப்ப நீங்கள் நினைச்சீங்கன்னா, தேவி நினைச்சாங்கன்னா உங்களை அழித்துக் கொள்ளாமலேயே நீங்க 120 ஆண்டு என்ன 200 ஆண்டு வாழ முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய சினமொட்டை எடுத்து ஆராய்ச்சி பண்ண இனப்பெருக்கம் உள்ள சினமொட்டையாக அதை சொல்லிடுவான். இது எப்படி ஆச்சரியமா இருக்கும்? நீங்க ஒரு 100 ஆண்டு சுத்தப்படுத்தி வாழ்க்கை. இப்ப என்னுடைய உயிரணு எடுத்து பார்த்தா இல்ல, இனி எனக்கு இனப்பெருக்கத்துக்கான தகுதி இருக்கிறதுன்னு சொல்லிடணும். என்னது? அப்படி சொல்லணும், தூய்மையா இருக்கணும். இறக்கும் பொழுதும் சரியே, இப்ப சுத்தம் பண்ண சூரியே, 80 வயசுல சுத்தம் பண்ணாலும் சரியே, 90 வயசுல இந்த ரத்தத்தை எடுத்து பார்த்தா அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க திருமணம் பண்றாங்களே இல்லையா அதெல்லாம் தேவையில்லை. அந்த பிளட்ல 16 வயசு 18 வயசுக்கு என்ன தகுதி இருக்கணும், அதாவது குறிப்பா இனப்பெருக்கு தகுதி. என்னது?
இனப்பெருக்க தகுதி. அப்படி இருந்தாதான் நோய் நல்லாகும். சரி, இல்லாட்ட நோய் நல்லாகுது. இயற்கை நோக்கமே இனப்பெருக்கம் தான், வேற எதுவுமே கிடையாது. என்னது? அப்ப இனப்பெருக்கனா தகுதி இருக்கணும். எத்தனை வயசு வரைக்கும்? விதையாகவே இருக்கணும். விதைதான். பனைமரம் 100 வருஷம் கழிச்சு கொட்டை போடுதுங்க. பனைமரம் 100 வருஷம் கழிச்சு பனைமரம் போடுது. அது முளைக்குதே இல்லையா? அது வஜ்ரமா மாறுது. வயசாக வஜ்ரமா மாறுதுங்க. நீ இத்து போயிடுற. என்னையா அறிவுகட்டத்தனமா நம்ம கதை சொல்லி வச்சிருக்கானுங்க. மரம் வயசாக வஜ்ரமாகுது. அப்பதான் இந்த உடம்பு வஜ்ர உடம்பு சொல்றான். இந்த உடம்பு சுத்தம் படுகின்றது சுக்கு மாதிரி தேகமா மாறிடுது. அப்ப இந்த கெட்டு போன காயம்னா ஊதி போன காயம் சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா, வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவது என்ன அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இந்த வெங்காயம்னா தெரியுமா? கெட்டு போன காயம் சுக்கு மாதிரி மாறிவிட்டால், சுக்குனா மருந்து, கெட்டு போன காயம் சுக்கு மாதிரி மாறிவிட்டால் இரும்பினால் என்ன பயன் கேட்கலாம். வெந்த இரும்புனா வெந்த இரும்புன்னு தெரியுமா? வேற ஒண்ணும் கிடையாது. அயச்செந்தூரம் அர்த்தம், அயன் பாஸ்பேட் அர்த்தம், அயப்பாஸ்பம் அர்த்தம். இந்த உடம்பு தானாவே கரைஞ்சு சுக்கு மாதிரி மாறிட்டா மருந்து எதற்குன்னு அர்த்தம். என்னது மருந்து எதற்கு? உண்மை அர்த்தம். அது நீ தங்க பசுப்பம் சாப்பிட தேவையில்லை, இரும்பு பசுப்பம் சாப்பிடலாம் சொல்றேன். தங்க பசுப்பம் எதுக்கு சொல்ற மாதிரி ஊசி போல உடம்பு இருந்துட்டா தேவையில்லை பார்மசின்னு சொல்றாங்க. அதுதான் அது. ஊசி போல உடம்பு இருந்துட்டா தேவையில்லை பார்மசின்னு சொல்றான் பாரு. அதே மாதிரிதான் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென ஏரகத்து செட்டியாரே. அப்ப கொழுத்து போன காயம் இறக்கப்பட வேண்டும். அப்ப எப்படி இறக்கி வைப்பீங்க? அங்கதான் வர்றாங்க. உண்டி சுருங்கின் உபாயம் படவுல. அப்ப இலைத்திருப்பான் யோகி. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 80 கிலோ இருந்த எடையை முதல் நான் கரைக்கணும். என்னது? நான் கரைச்சு 58 கிலோ மாத்திட்டேன். அப்ப எனக்கு தகுதி வந்துருச்சு. எனக்கு தகுதி வந்துருச்சு. எனக்கு சாமி இப்ப வயிறும் இந்த நெஞ்சு பகுதியில லெப்ட் சைடுல அந்த கொழுப்பு இருக்குமா தெரியுது, மீதி எல்லாம் கரைஞ்சிட்டே வருது. எதனால? அப்ப இருகு அப்ப பாத்தீங்கன்னா கொழுப்பு இருக்குது, அப்படியே பிட்டி வலி அப்படித்தான் நடக்கும் போது வலிக்குது. ஆனா நடக்க முடியுது, ஆனா வலிக்குது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இறுகி உடுக்குல அப்படியே இருக்குது. இப்ப எடை போட்டு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ குறைஞ்சிருக்கு. மொத்தத்துக்கு இப்ப எத்தனை நேரம் வேகமா குறைஞ்சிருக்கு? ஆமா குறைஞ்சிருக்கு. அது தேவையற்ற கொழுப்பை கரைச்சி எடுக்கும். நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் எங்க உப்பு இருக்கணும் அங்க மட்டும் உப்பு. அங்க இப்ப நமக்கு இந்த நன்கு இந்த நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துல கண்ணாடி கழட்டிடலாம். ஒரு கட்டத்துல கண்ணாடி கழட்டிடலாம். அது வரும், அந்த காலம் வரும். அப்ப சொல்றாரு, தேவையான இடத்துல மட்டும் உப்பு இருந்துட்டு தேவையற்ற இடத்துல தானாவே உப்பு எடுத்துரும் உடம்பு. இப்ப கண்ணுல உப்பு இருக்க கூடாது, ரத்தத்துல உப்பு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது இயற்கை, இது குவாண்டம். இது எப்படின்னா, இது என்ன, இதே நியூட்ரல் பண்ணிக்கும். ஒன்னு பாசிட்டிவா மாத்தும், ஒன்னு நெகட்டிவா மாத்தும். சில இடத்துல நியூட்ரல் பண்ணும், ஒரு இடத்துல பாசிட்டிவா மாத்தும், ஒரு பக்கம் நெகட்டிவா மாத்தும், ஒரு பக்கம் நியூட்ரல் கொண்டு வரும். இப்ப கண்ணுல உப்பு இருக்க கூடாது, கண்ணுல உப்பு இருக்க கூடாது. ஆனா ரத்தத்துல பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் இருக்கணும். சரி, அது நீ சாப்பிடறதுனால வரக்கூடாது, அது உடம்பு உற்பத்தி பண்றதுல வரணும். என்னது? அல்லது இதுக்குதான் பதில் சொல்லியிருப்பாரு. நீங்க கடல் இருந்து மாறி வந்திருக்கிறீங்க. இங்க பல கோடி ஆண்டு கடல் இருந்து தரைக்கு வருகின்ற பொழுது நீங்கள் உடன் கொண்டு வந்தது சொல்றாங்க இல்லையா? அக்கா என்ன கொண்டு வந்தா, மாப்பிள்ளை என்ன கொண்டு வந்தாரு, புள்ள சீர் கொண்டு வந்துச்சு கேட்கற மாதிரி, நீங்க சீர் எங்க இருந்துட்டு வந்திருக்கு தெரியுமா? கடல் இருந்து வருகின்ற பொழுது பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் உங்க உடம்போட கொண்டு வந்துட்டீங்க. அது வாழையடியாக உங்க உடம்புக்குள்ள அந்த பாஸ்பரஸ், பொட்டாசியம் வந்துகிட்டே இருக்கும். அந்த பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் தான் டிஎன்ஏ இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோ. இந்த இன்ஃபர்மேஷன் அதாவது தகவல் உள்ள வச்சுக்கிட்டு வெளியிருந்து அப்சர்வ் பண்ணும். வெளியிருந்து ஆட்டம் அப்சர்வ் பண்ணும். ஏட்டம் அப்சர்வ் பண்ணி பாருங்க, ஏட்டம் அப்சர்வ் பண்ணி தனக்கான இன்கிரிடியன்ட் உற்பத்தி பண்ணிக்க, ஏட்டமா கன்வெர்ட் பண்ணிக்கும். என்னது? கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அது புரோட்டீனை மாத்தும். அந்த புரோட்டீன் வேற, புரோட்டான் வேற. புரோட்டீன் வேற, புரோட்டான் வேற. அந்த புரோட்டானை உள்ள சேர்த்திடும். ஒரு புரோட்டான் சேர்த்தா ஹைட்ரஜன்,
2 புரோட்டான் சேர்ந்த ஹீலியன் இப்படி புரோட்டானை உள்ள சேர்த்த 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 புது புது பொருள் உற்பத்தி ஆகும். அப்படின்னா இந்த உடம்பு செல்ஃப் அயனைசேஷன் இதெல்லாம் இயற்கை கண்டுபிடிச்சு எப்பவே நம்மளை அனுப்பிச்சிருச்சு. இந்த முண்டங்களுக்கு தெரியாது. அதனாலதான் நமக்கு இப்ப பூமியில என்னென்ன தனிமங்கள் இருக்குதோ அத்தனை தனிமங்கள் நம்ம உடம்புல இருக்குது. 92 தனிமங்களும் நம்ம உடம்புல இருக்கு. அதிகமா ஹைட்ரஜன் இருக்கும் பாருங்க, OCHN. இத ஃபார்முலா OCHN, ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். இந்த இதை பேசிக்கா அதிகமா இருக்கும். என்னது அதிகமா இருக்கும். மற்றது பூரா ஆட்டம் லெவல் இருக்கும், நானோ லெவல் இருக்கும். இதை விட்டுருங்க. அப்ப நீங்க எனர்ஜி பத்தி கவலைப்படவே தேவையில்லை. எனர்ஜி வந்துட்டே இருக்குது, அது குறையவே குறையாது. தன்னுடைய குழந்தைகளை சாகடிக்காது, அது 7ஆம் நிலை கொண்டுட்டு போகுது. என்னது அப்ப எனர்ஜி வந்து சோத்துல வைக்காதுங்க. எனர்ஜி வேற, எனர்ஜி வந்து சோறா மாறி இருக்குது, அது வேற. எனர்ஜி சோறாவும் மாறும், காயாவும் மாறும், கனியாவும் மாறும், பூரி பொங்கலா கூட மாறும். ஆனால் எனர்ஜி நேரடியாக எடுக்கின்ற பொழுது எந்த தன்மை எந்த கெடுதலும் பண்ணாது. எனர்ஜி வந்து மேட்டரா எடுத்தது ஆபத்து. எனர்ஜி மேட்டரா எடுத்தீங்கன்னா ஆபத்து. நீ இட்லியே தின்னா, காய்கறியே திங்கலாம், பழங்களா திங்கலாம், காப்பி, இதெல்லாம் எனர்ஜி தான். ஆனால் தீமை தரக்கூடிய கழிவை தரக்கூடிய எனர்ஜி. என்னது தீமை தரக்கூடிய எனர்ஜி தான். ஆனால் தீமை தரக்கூடிய கழிவை தரக்கூடிய நோயை உற்பத்தி தரக்கூடிய எனர்ஜின்னு அர்த்தம். புரியுதா? அதே V=P-O. கரெக்டா சொல்லிட்டீங்க. அதான் அப்ப நீங்க சாப்பிடறதெல்லாம் நீங்க உணவு தான், ஆனால் அது தடை ஏற்படுத்துகின்ற உணவாக மாறி விடுகிறது. அப்ப வெளியிருந்து பெட்ரோல் போகுது, அது சக்தியா மாறுது. அந்த புகை போகலினா அந்த இன்ஜின் நின்றும். இந்த புகை போகலினா நின்றும். இப்போ வெளியிருந்து நைட்ரஜன் சுவாசம் பண்றீங்க, வெளியிருந்து முடிக்க பாரு, ஒரு நிமிஷம் முடிக்க பாரு. வெளியிருந்து சுவாசம் பண்றீங்க, நைட்ரஜன் உள்ள போகுது, சக்தியா மாறுது. ஆனால் நீங்க ஏற்கனவே சாப்பிட்டுருக்கீங்க பாருங்க, அது வந்து எல்லா இடத்துலயும் அடைச்சிருக்குது. அதுக்கு பேரு அந்நிய பொருள்னு பேரு. என்னது அந்நிய பொருள்? சில இடத்துல போட்டிருப்பாங்க, அந்நியர்கள் யாரும் உள்ளே நுழைய அனுமதி இல்லைன்னு போட்டிருப்பான். கிராவிடேஷன் போட்டிருப்பான். என்ன கிராவிடேஷன் ஏரியா, ஃபாரின் மேட்டர், கிராவிடேஷன் ஏரியா, ஃபாரின் மேட்டர், அந்நியர்கள் யாரும் அனுமதி பெற்று உள்ளே வரமுன்னு போட்டிருப்பான். அதேதான் நீங்க இத புரிஞ்சுக்கணும். உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகினால யார் கொடுத்தாலும் வாங்கி குப்பையில போட்டுருங்க, அல்லது பேக்கெட்ல போட்டு வந்து ஒரு ஆட்டு மாட்டு நாய் நறுக்கி போட்டு போட்டு போயிருங்க. இதுதான் நீங்க செய்யற புத்திசாலித்தனம். ஒரு உணவு சத்தான உணவா இருக்கலாம், இயற்கையில வளைஞ்சதும் சத்தான பொருள்களா இருக்கலாம், எது வேணாலும் எவ்வளவு சத்து வேணாலும் இருக்கலாம். ஆனா அது வந்து இந்த பாடிங்கிற மிஷினுக்குள்ள உள்ள போச்சுன்னா அது வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் தான். எதுவா இருந்தாலும் அப்ஸ்ட்ரக்ஷன் தான், தடைதான் அது, தடைதான். அதனாலதான் அவங்க தூய தண்ணீரையும் காற்றையும் அடிப்படையா வச்சாங்க. தண்ணீர் கூட பிரச்சனை இல்லை, தூய காற்று தான் நமக்கு பிரச்சனை. அதை புரிஞ்சுக்குங்க. மறுபடியும் நம்ம பேசுவோம். சரியா? நன்றி.